திண்டுக்கல்லில் மழையினால் வீட்டின் முன்பக்க சுவர் இடிந்து விபத்து நிகழ்ந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சரவணன். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக லேசானது முதல் மிதமானது வரை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பிச்சை முக்கதியின் சந்து என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில 1946 இடத்துல சுமார் 78 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2 மாடி குடியிருப்பு ஒன்று இருக்கிறது. இந்த குடியிருப்பு தரைத்தளத்தில் ஒரு குடும்பமும் முதல் தளத்தில் ஒரு குடும்பமும் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த சில தினங்களை பெய்த மழையின் காரணமாக பழமையான கட்டிடத்துல மேல் பகுதியில், அதாவது 2வது மாடியில மேல இருக்கக்கூடிய முன்பகுதியின் அந்த மாடம் என்று சொல்லக்கூடிய முன்பகுதியின் அந்த பகுதி ஊறி சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. அது எதிர்பாராத விதமாக இன்று 3 மணி அளவில் திடீர்னு மேற்பகுதியிலிருந்து இடிந்து விழுந்து முதல் தளத்தில் இருந்த அந்த பால்கானி என்று சொல்லக்கூடிய முகப்பு பகுதியையும் இடித்து கீழ்ப்பகுதியில் விழுந்து விட்டது. அப்போது அந்த வீட்டுக்குள்ள 2 முதியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 2 முதியோர்களையும் பத்திரமாக வெளியேற்றினர். மேலும் அந்த வீட்டிற்கு முன்பு நிறுத்தியிருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் இந்த இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த தகவல் இருந்ததும் மாநகராட்சி நகர் நல அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வீட்டை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். வீடு மிகவும் பழமையான வீடு என்பதால் அருகில் உள்ள கட்டிடங்களுக்கும் அருகில் உள்ள பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அகற்றுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் தடைபட்டிருக்க காரணமாக அந்த விழுந்த அந்த இடிபாடுகளை அகற்றும் பணிகளும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.